முனி காஞ்சனா 1 காஞ்சனா 2 காட்டுங்க. கரெக்ட்டா? கேள்வியே கேட்கல சொல்லுடா. கரெக்ட்டா? ஏய் நீங்களே எடுத்துறீங்களா இல்ல நானே வாயில போட்டு விடுறேன்? எப்படி எடுத்தாலும் ஒண்ணுதானே. ஹாய். இன்னைக்கு என்ன வீடியோ மாதிரி? இன்னைக்கு என்ன வீடியோ? நம்ம இந்த மாதிரி உட்கார்ந்திருக்கனாலே சேலஞ்ச் வீடியோ தானே. இது வந்து ஒரு டிஃபரண்டான சேலஞ்ச். என்ன சேலஞ்ச் பாத்தீங்கன்னா 5 செகண்ட் சேலஞ்ச். 5 செகண்ட் சேலஞ்ச் அப்படின்னா நான் ஏதாவது क्वेश्चन கேட்பேன். அந்த क्वेश्चनக்கு வந்து 5 செகண்டுக்குள்ள 1 2 3 4 5 என்றதுக்குள்ள வந்து ஆன்சர் பண்ணிடணும். அதுதான் இன்னைக்கு நம்ம சேலஞ்ச். வார்த்தை எதை கேட்டாலும் நான் 5 செகண்டுக்குள்ள நான் ஆன்சர் பண்ணிடணும். எது வேணா கேட்கலாம். இதுதான் கிடையாது. எந்த கேள்வி வேணா கேட்கலாம். 5 செகண்டுக்குள்ள பண்ணலன்னா ஸ்பாட் பனிஷ்மென்ட் உண்டு. பனிஷ்மென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பனிஷ்மென்ட் உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க. அது எவ்வளவு பெரிய உப்புலா இருக்கு. உப்பு எடுத்துக்க கல் உப்பு. ஒரு பனிஷ்மென்ட்க்கு ஒரு கல் உப்பு வாயில போட்டு இவ்வளவு பெருசு நான் பெருசாவே எடுத்துர்க்கேன். அப்படியே ஒண்ணு வாயில போட்டு முழுங்கணும். சரி வா வீடியோ இதுதான் பனிஷ்மென்ட். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாறு மாத பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை சரி ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் வந்து பாரதி கிட்ட கேட்டலாம். சரி ஓகே கேக்குதுமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஈஸியான क्वेश्चनாவே கேக்குறேன். விஜயும் த்ரிஷாவும் நடிச்ச 5 படம் சொல்லு. 5 படம். 5 படம். 1 குருவி 2 இரு குருவி. இரு 5 செகண்ட் தான டைம். 3 4 திருப்பாச்சி 3 படம். நீ 5 படம் கேட்டது அப்பனா? ஆமா 5 படம் தான் சொல்லணும். ஈஸியா தான். இவ்வளவு ஈஸியான क्वेश्चन கேட்டா நீங்க அத சொல்லிருப்பீங்கல. நீ 5 செகண்ட்ல தப்புறன்னு சொல்லு பாப்போம். என்னது? 5 படம். இப்ப நான் சொல்லணுமால? அதான். சரி குருவி இரு நான் சொல்றேன். குருவி ஆதி திருப்பாச்சி கில்லி லியோ. சரி ஓகே. தோத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா பாரதி பனிஷ்மென்ட் ஆக போறாரு. அடுத்து நான் எவ்வளவு ஈஸியான क्वेश्चन கேட்டேன் உங்களுக்கே தெரியும். நான் கேக்குறது ஈஸியான क्वेश्चन. நம்ம பனிஷ்மென்ட் கொடுத்துடலாம் கல்லுப்ப. சாப்பிடுறீங்களா? ஆகட்டுங்க அம்மா பேசா. ஆமா காட்டுங்க. அப்படியே கடிச்சு முழுங்குறதா முழுங்கலாம். இல்ல நீங்க எப்படி வேணாலும் உங்க விருப்பம். முழுங்காலும் முழுங்கலாம் இல்ல கடிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றியாடான்ற மாதிரி அவ்வளோ பெரிய உப்பு தூக்கி வச்சிட்டா வாயில. சரி ஓகே இப்போ வந்து நான் கேள்வி கேட்குறேன். சரி ரெடியா? நம்ம தலை அஜித்தும் நயன்தாராவும் நடிச்ச ஒரு 4 படம் பேர் சொல்லு. 4 படம் பேர். பில்லா 1 ஐயோ விஸ்வாசம் 3 அடுத்து 4 படமா? தெரியலையே. பில்லா விஸ்வாசம். அவ 5 படம் பேர் கேட்டா. நான் 4 படம் தான் கேட்டேன். சரி அதுவே தெரியல. சரி ஓகே. ரெண்டுதா சொன்னேன். அப்ப நீ சொல்லலாம். பில்லா விஸ்வாசம் ஆரம்பம் ஏகன். ஏகன் மறந்துட்டேன். ஆரம்பமும் பில்லா விஸ்வாசம் ஆரம்பம் ஏகன். சரி ஓகே. அப்போ இப்போ நானா பனிஷ்மென்ட் வாங்குறீங்களா? வேற வழி என்ன பண்றது? தலைய வச்சு நீ தலைய வச்சு ஜெயிச்சனா நான் தலபதி வச்சு ஜெயிச்சேன். மேடம் வந்து இதுங்க உண்மை பெருசா மாட்டிச்சு. எனக்கு மட்டும் வாயில பெரிய கட்டியா போட்டதுல என்ஜாய். முழுங்க. அவ்வளவு பெரிய உப்பைய முழுங்குற. வாயில வச்சுக்கிறா. கேடி நான் ஒண்ணுமே துப்பல. நான் வாயில வச்சுக்கிறேன். உப்புலாம் சாப்பிடக்கூடாது. அவ்வளோ வந்து உப்பு வந்து நாங்கள் சும்மா பனிஷ்மெண்ட்டுக்காக தான் எடுத்துருக்கோம். உப்பு ரொம்ப அதிகமாக தான் சாப்பிடக்கூடாது. சும்மா பனிஷ்மெண்ட்டுக்கு பண்ணுக்காக எடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? சரி நீ கேட்கணுமா? சரி ஓகே. தலையை வச்சு நீ ஜெயிச்சுன்னு சொன்னல அதே தலையை வச்சு இப்போ நான் கேட்குறேன். அஜித்தும் விவேக்கும் நடித்த படம் பேர் சொல்லு. ஒரு 3 படம்.
3 படமா? ஆமா. ஆழ்வாரு, ஆ. விஸ்வாசம். விஸ்வாசத்துல விவேக் இருக்காரு. விஸ்வாசத்துல விவேக் இருக்கு. சரி ஓகே. ஆ, 1 2 3 நான் டைம் என்னதே விட்டேன். 4 நான் 3 படம் தான் கேட்டேன். 4 இது 5 தோத்துட்டாரு சாரு. தோத்துட்டேன். அவுட் ஆயிட்டாருப்பா. என்னடா வராது வாயில விசுவாசம். இது இருக்கு அப்படி. விஸ்வாசம். வேற என்ன படம்? என்னைய திரும்பி இப்ப சொன்னீங்க ஆழ்வாரு. விசுவாசம் ஆழ்வாரு. அதான் நீ தான் தோத்துட்டியா? அப்படியே இல்ல யோசிக்கிறேன். இன்னொரு படம் என்னன்னு பாக்குறேன். அதான் தோத்துட்டு தான். சரி, இருந்தாலும் இன்னொரு படம் என்னன்னு சரி தெரிஞ்சுக்க. பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா? ஓ வாங்க கொடுத்துடலாம். நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு ஒரே உப்பு உப்பு ரெசிபி. ஆமா இன்னைக்கு பூரா உனக்கு உப்பு தான் இருக்கு வாயில. உப்பு இப்ப என்ன பண்ண முழுங்கிடுற. ஒரு தடவை தான் சரி ஃபர்ஸ்ட் வச்சு உடனே துப்பிட்டு அது எப்ப பார்க்க கூடாது. சரி சூர்யா ஜோதிகா நடிச்ச ஒரு 4 படம் பேசுறோம். 4 படத்துக்கு நான் எங்கேயா போவேன்? காக்க அதெல்லாம் பேரழகன். அடுத்தது வந்து படம் தான் வர மாட்டேங்குது. 3 பழைய படம்லாம் நிறைய இருக்கு. மறந்து 4 சூர்யா ஜோதிகா எவ்வளவு படம் இருக்கு. சுடிதார் அணிந்து வந்த சொல்லுங்க. அதெல்லாம் படம் தெரியலையே. 5 முடிஞ்சு. சரி ஓகே மேடம் பனிஷ்மென்ட்க்கு ரெடியா? என்ன எல்லாரும் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அது 5 படம் எனக்கே பேர் தெரியாது. உனக்கு தெரியாது கேக்குறியா? கேள்வி கேட்டது தானே. எனக்கு சரி, தெரியும் okay. தெரியாதெல்லாம் கிடையாது. நீ உனக்கு சரி, தெரியுமா? உனக்கு ஏதாவது தெரியுமா ப்ரோ? வேற காக்கா நான் சொன்னேன் சுடிதார் அணிந்து வந்து சொல்லுங்க. அது என்ன படம்? படம் பேர் ஊரெல்லாம் மோசம். சூர்யா படம் வந்து இல்ல எல்லாம் மோசம். அடி வாங்க போற. தெரியல. ஆனா உனக்கு தெரியல. சரி ஓகே பனிஷ்மென்ட் வா. எப்படி இல்லையா? டேஸ்ட் சூப்பரா இருக்கா? உப்பு இந்த டேஸ்ட் தான் சூப்பரா இருக்கா? ஒழுங்க சரி ஓகே. சரி இப்போ அடுத்தது ஒரு தடவை கூட யாரும் ஜெயிக்கல. எல்லாரும் பனிஷ்மெண்ட் தான். வாங்கிட்டே இருக்கும். ஒரு இது பனிஷ்மெண்ட். ஏன்னா 5 செகண்ட்ல ஆனால் டப்புன்னு சொல்லலாம். திடீர்னு ஞாபகம் வர மாட்டேது. என்ன கேள்வி கேட்போன்னு தெரிய மாட்டேது. அது யோசிக்கிறதுக்குள்ள ஒன்றும் ஞாபகம் வரல. சரி இப்போ நான் கேட்குறேன். விஜய் சிம்ரன் நடிச்ச ஒரு 3 படம். அது என்னது? பாட்டு கூட நல்லா இருக்கும். விஜய் சிம்ரன் நடிச்ச 3 படம். 1 பிரியமானவளே. 2 3 பிரியமானவளே. எனக்கு அந்த ஒரு படம் தான் தெரியும். எனக்கு அந்த ஒரு படம் தான் தெரியும். விஜய் சிம்ரன் 4 வேற எந்த படமும் தெரியாது. உனக்கு டைம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. 4 5 முடிஞ்சிச்சு. தெரியல. முடிஞ்சு போச்சு. இல்லாத மனம் துள்ளும் இருக்குல்ல, அந்த படம் எப்படி எல்லாருக்கும் ஃபேவரட்டான படம். சரி என்னென்ன படம்? 3 படம். என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான். துள்ளாத மனம் துள்ளும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியமானவளே. அது ஒன்று மட்டும் தான் இவர் சொன்னார். இதெல்லாம் வந்து பழைய படம், எல்லாருக்கும் ஃபேவரட்டான படம். உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு இதில் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதில் ஏதாவது ஒரு படம் எல்லா படமே பிடிச்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர். 3 படம் இருக்குது. இன்னும் தாண்டி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச 3 படம் நான் சொல்லிட்டேன். இது வந்து வேற கேள்வி இல்லையா? பிரசாந்தும் சிம்ரனும் நடித்த படம். பிரசாந்தும் சிம்ரனும் நடித்த படம். அதில் பாட்டு கூட நான் சொல்லிடுறேன். அது என்ன படம் பேருன்னு நீ சொல்லு. அந்த படத்தில் கூட பாட்டு எல்லாமே ஃபேமஸ். அந்த படத்தில் வந்து கரண் இருப்பான். கரணும் பிரசாந்தும் இது ஃப்ரெண்டாக இருப்பான். முஸ்தபா தானே? முஸ்தபா ஆமா அந்த பாட்டு வரும். சாரி அது இல்ல. சலோமியா. சலோமியா வருமா? அப்புறம் வந்து நல்லா இருக்குமே. இன்னொரு பாட்டு என்ன வரும்னா சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். ரொமான்ஸ் சாங்லாம் சூப்பரா. கண்ணெதிரே தோன்றினாளா? கரெக்ட்டா? கேள்வியே கேட்கல சொல்லிட்டாங்க. கரெக்ட்டா? ஏய் பாத்தே. ஏன்னா அதுல இருக்க எல்லா சாங்குமே சூப்பரா இருக்கும். அது என்ன படம் பேருன்னு கேட்டேன். சரி ஓகே. ஒண்ணே வின் பண்ணிட்டியா? ஆமா நான் வின் பண்ணிட்டேன். மறந்துட்டு பத்தியில நான் வின் பண்ணிட்டேன். இந்த தடவை பனிஷ்மென்ட் வாங்காம நான் ஜெயிச்சிட்டேன்.
இப்போ கூட சார் ஜஸ்ட்னா வந்து ஒரு படம் பார்த்தாரு, தலை படம் தான், ஜி படம் பார்த்தாரு. அந்த படத்துல இருந்தே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அஜித் வந்து அதில் வந்து எலெக்ஷனில் வந்து எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிப்பாரு? 85,000 ஓட்டு வித்தியாசம். உங்களுக்கு டவுட் இல்லை அந்த படத்தை யூடியூப்ல 85,000 75,000? ஃபைனலாக 85,000. 75,000 இல்லை? நான் இப்போ தான் ஒரு half an hour கூட இருக்காது, ஒரு 1/4 ஹவருக்கு முன்னாடி அந்த படம் பார்த்துட்டு இருந்தேன். கன்ஃபார்மாக தெரியுமா? ஃபைனலாக எல்லா ரவுண்டும் சொல்லிட்டு வரோம்ல, ஒரு ஃபைனலாக வந்து 85,000 ஓட்டு வித்தியாசம். அப்போ படம் கரெக்டாக தான் பார்த்துருக்கான். ஓகே, உனக்கு தெரியுமான்னு நானும் உப்புலேருந்து தப்பிச்சிட்டேன். உனக்கு ஈஸியான கொஸ்டினே கேட்டு, ஏன்னா இப்போதான் ஜஸ்ட் நான் பார்த்துட்டு இருந்தாரு அந்த படத்தை. இவ்வளோ ஈஸியாக கேட்பேன்னு தெரியாது. இல்லை, நான் அதை கவனிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து மொபைல் ஒன்றுக்கு வேற உட்காந்துட்டு இருந்தாரு சார் படம் பார்த்துட்டு, அதனால கவனிச்சிருக்க மாட்டான்னு நினச்சேன். பரவாயில்ல, பார்த்துட்டாங்க போல. ஓகே, இதில் வந்து பாரதி உப்புலேருந்து தப்பிச்சிட்டாரு. சரி, இன்னொரு கேள்வி. நமக்கு எப்பவுமே தலை தான் பிடிக்கும். ஆரம்பம் படத்தில் தலையோட பேர் என்ன? ஆரம்பம் படத்தில் தலையோட பேர் ஐயோ, தலையோட பேர் ஏதாவது க்ளூ கிடைக்குமா? ஒன்று க்ளூ கிடைக்கும். ஒன்று எதை எழுத்தாது சொல்ல. ஃபர்ஸ்ட் ஆ, ஆவா, 2 ஆவா ஆவா, ஆ, ஐயோ, 3 ஆ, 4 சரி ஞாபகம் இல்லையே. 5. இப்போ உப்பு சாப்பிட்டு தான். ஐயோ, அசோக். அசோக். ஐயோ, அசோக். ஓகே, நான் அந்த படம் வந்து பார்த்துருக்கேன், ரொம்ப அதிகமாக பார்த்ததில்ல, அதனால எனக்கு தெரியல. கேரக்டர் மைண்டில் வந்து பதில. ஆர்யா கூட ஆரியா இருக்கும். நீங்களே தெரியல, இல்லை நானே வாயில போட்டி விடுவோம். எப்படி எடுத்தாலும் ஒன்று தானே, நானே எடுத்துக்கிறேன். உப்புல வந்து தப்பிச்சு நினைச்சேன், மறுபடியும் வந்துருச்சு. என்ன வாயிலே வச்சுட்டு இருக்க முழுங்க. சரி, ஓகே, என்ன பண்றது? உப்புல இருந்து தப்பிக்கலாம் பார்த்தேன், முழுங்குற. அடுத்தது நீ மாட்டுவல்ல. விவேக்கும் விஜயும் சேர்ந்து நடிச்ச ஒரு 3 படம் சொல்லு. திருமலை, ஆதி, 2, 3, இன்னும் ஒரு படம் 4. ஐயோ, வாய்ஸ் ரொம்ப வாய்ஸ் தொடங்க. அடிக்கடி எனக்கு அந்த மாதிரி ஆகுது. 4. ஒரு படமே 5. மட்டும் தெரியும். உனக்கு எவ்வளோ கிரேஸ் டைம் கொடுக்குது? அவ்வளோதான். நீயும் உப்பு சாப்பிட்டே ஆகணும். சாப்பிடலாமா? எனக்கு மட்டும் கொடுத்தல. இன்னொரு படம் என்ன? எனக்கு தெரியாது, ஆனா நடிச்சிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. நீ சொன்னல, நான் உனக்கு கொஸ்டின் கேட்குறேன், நான் உனக்கு கொஸ்டின் கேட்குறேன். இன்னொரு படம், இந்த குஷி. இந்த மாதிரி ஃபேமஸான படம்லாம் எதுவும் குஷிலாம் ரொம்ப பயங்கர காமெடி இருக்கும். விவேக்கோட காமெடி நிறைய இருக்கும். சரி, ஓகே, அதுவே மறந்துட்டேன். நான் அதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவான்னு நினைச்சேன், அதை விட்டுட்டு மற்ற சொல்லிட்டாரு. சரி, ஓகே, உப்பு சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு உப்பு தான் வாயில, அந்த இது ரெசிபி இருந்துகிட்டே இருக்கும் நாக்குல, இல்ல? ஓகே, பரவாயில்ல, மொழிதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ராகவா லாரன்ஸோட படம் ஒரு 5 படம் பேர். 5 படமா? முனி, காஞ்சனா 1, காஞ்சனா 2. அவசரப்பட்டு இந்த கேள்வி கேட்டேன். 5 படம் சொல்ல சொன்னேன். முனி, காஞ்சனா 1, ஒரே படத்துல திருப்பி அவசரப்பட்டு சொல்லிட்ட மாதிரி. அது 4 வரைக்கும் போயின்னு இருக்குது பாட்டு. காஞ்சனா 4 இருக்குதானே? 4 வரலன்னு நினைக்கிறேன். காஞ்சனா வரல, 4 வரல. திருமலை 5 சொல்லிட்டேன். திருமலையில ஆரம்பிச்சிருக்காருல்ல. ஐயோ, அவசரப்பட்டு இந்த கேள்வி கேட்டேன். பாத்தீங்களா? 5 படம் சொல்ல சொன்னேன், எல்லாமே படம் தானே. ஒரே பேர்ல 4-5 படம் இருக்குன்னு தெரியாம போச்சு. முனி, காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3, திருமலை. செம ஈஸியான கொஸ்டின் கேட்டான் பத்தியில. நீ இதை யோசிக்கவே இல்லை இந்த ஆங்கிள். நீ சொன்னோன்னே எனக்கு மைண்ட் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பதில். சூப்பரான பதில். பாத்தீங்களா, இந்த தடவை நான் தப்பிச்சிட்டேன். நீ கேட்குற கேள்வி வந்து நீ கரெக்டாக கேட்டுருக்க. நீ யோசிச்சிருக்கணும்ல. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த நாங்கள் சொன்ன கொஸ்டின்ல உங்களுக்கு வேற ஏதாவது படம் பேர் தெரிஞ்சாலும் கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்க, இந்த படம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.